ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா டெர்ம்டாக்கோட 2% கோஜிக் ஆசிட் நைட் க்ரீமை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி 2 மாதம் கிட்ட ஆகுது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ம்டாக் ஹானஸ்ட் சயின்ஸ் 2% கோஜிக் ஆசிட் பிரைட்டன் ஸ்கின் ரிப்பேர் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஃபியூசன் ஃபார்முலா. இதில் வந்து நியாசிட்மைட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரபன், மினரல் ஆயில், ஆல்கஹால், சல்ஃபேட், அதுக்கப்புறமா க்ரூலிட்டி ஃப்ரீ. இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், டல்னஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே க்ளோ ஆக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது நம்ம ஸ்கின்னை சூப்பராக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 225 ரூபா. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள், அமேசான் எல்லா வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் ப்ராடக்ட் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நம்மளுக்கு எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காமல் போகலாம் இதோட ஸ்மெல்லு. இந்த ப்ராடக்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நைட் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்கப் போட்டிருந்தீங்க அப்படின்னா டபுள் கிளென்சிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ்லையும் நெக்லையும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்க போயிடலாம். காலையில் நீங்கள் எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் காலையில் வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த க்ரீம் நான் எப்படி யூஸ் பண்ணேன், எனக்கு செட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் எதுக்காக இந்த க்ரீம் வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. சரி வாங்கலான்னு ஆசைப்பட்டு தான் வாங்கியிருந்தேன். நான் இந்த க்ரீம் வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சரி நல்லா ஒர்க் ஆகும் போல் அப்படின்னு நினச்சி நான் அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துலலாம் ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப இச்சிங்காக இருந்துச்சு, அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸ்லலாம் அங்கங்கே வந்து ரெட்னஸ் இருந்துச்சு, பொறி பொறியாக வேற வந்துருச்சு. நான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ப்ராடக்ட்டுமே புதுசாக யூஸ் பண்ணலை. இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சரி இருந்தாலும் நான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு மறுநாளும் வந்து யூஸ் பண்ணேன். அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். பட் நான் வாங்கின காசு வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போச்சு. எப்போவுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நான் அப்போ பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. சரி எனக்கு தான் இந்த ப்ராடக்ட் செட் ஆகலை, அம்மாவுக்காச்சும் கொடுப்போம், ப்ராடக்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள யூஸ் பண்ண சொன்னேன். பட் அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் ரொம்ப இச்சிங்காக இருக்குது, ரெட்னஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த ப்ராடக்ட்டை இவ்வளோ சொல்கிறோமே அப்படிங்கிறதுக்காக இது டோட்டலாக வேஸ்டான ப்ராடக்ட் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல நல்ல ரிசல்ட்லாம் வந்து கொடுத்துருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்டை என்னோட கை காலுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்டை ஆல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது. எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு செட் ஆகாமல் போச்சு. நீங்களும் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்க வேணாம். உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் செட் ஆகிக்கும், ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணாததுனால இது டார்க் ஸ்பாட்லாம் கிளியர் பண்ணுமா அப்படின்னு வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் வாங்கினவங்க வந்து ரிவ்யூ கொடுத்துருந்ததை படித்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு.
ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து கையில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்குச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.